அண்ணாமலை வந்து டாஸ்மாக் வந்து இலக்கு நிர்ணயிச்சதை வந்து எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வேணும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குற்றம் சாட்டிருக்காரு சேலத்துல. இல்லை அப்படின்னு இல்லை, ஒரு எப்படியாச்சும் குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கிறது இல்லை. தவறான வழியில் போய் ஏதாவது தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டையும் வந்து சரிபார்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஒழிய இதை எப்படியாச்சும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் அல்ல. தவறான வழியில போகிறார்களா என்பதை செக் பண்றதுக்காக அது எடுக்கிற ஒரு உண்மையில வந்து போலீஸ் போட்டு வைக்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்பீங்களா? உண்மையில யாரும் போறாங்களான்னு பார்க்கறதுக்காக. அது மாதிரி தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒழிய இதுல வந்து எப்படியா சேல்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற அந்த நோக்கமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுல மாதிரி வர்றவங்களை அந்த பழக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லா திட்டமும் அரசனுடைய சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. அது இது வந்து அதாவது இல்லை, இது வந்து பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பணி. அதனால ஓவர் நைட்டில் அல்லது நான் ஒரே நேரத்தில் அதை சொல்ல முடியாது. அதை பற்றி பெரிய ஆய்வெல்லாம் செய்து தான் இல்லை, அது இருக்கு. அதை பற்றி நிறையா வந்து வேற ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆய்வு செய்து தான் செய்யணும். நாங்கள் எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. அந்த ஆய்வறிக்கை பின்னாடி தான் நாங்கள் சொல்ல முடியும். உரிமை திட்டம் நம்ம மாவட்டத்தில் வலுப்படுத்தி வரைக்கும் நம்மளுது சுமாராக சொன்னால் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். சுமாராக தான் கணக்கு சொல்ல முடியும், மொத்தத்தில் எடுக்க முடியல. எடுத்து அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்த எந்த இது கடைகள் சொல்றீங்க? காய்கறி மார்க்கெட். கடைனா என்ன வரும் சொல்லுங்க. மக்களை தேடி முதல்வர் இது மனு மறுபடியும் ஒரு சிலர் வந்து அந்த இதெல்லாம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ண முடியுமா? இல்லை, மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட அறிவிப்பு வந்திருக்கு. மக்களை தேடி அதில் வந்து பெட்டிஷன்ஸ் மறுபடியும் வந்து கொடுக்குறதா, அது இப்போ கலெக்டர்கிட்ட வந்து கொடுக்கலாம். ரெகுலராக கொடுத்தா கூட அதோட எடுத்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது வேண்டாம்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. பெட்டிஷனுக்குரிய பதில் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கும்போது இல்லை, அந்த பெட்டிஷனுடைய கோரிக்கை என்னவோ அதை பொறுத்து தான் இருக்கும். அது இப்போ சொல்கிறத மறுபடியும் வந்து இப்போ கலெக்டர் அதை பார்ப்பாங்க. காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் கமிஷனர் பேசிகிட்டு இருக்காரு. அது எல்லாத்துடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லை, அது வந்து இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் அது எல்லாத்துடைய கருத்தையும் கேட்கணும். ஏன்னா அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அவங்க மனசு திருப்தியாக இருக்கணும். அதே மாதிரி அதை வாங்க வர்றவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஒரு வசதியானதாக இருக்கணும். இதெல்லாம் இப்போ வந்து கமிஷனர் வந்து ஒரு சிட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 or 2 சிட்டிங்ஸ் போட வேண்டியிருக்கும். அவங்களோட பேசிட்டு பொதுமக்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து கேட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கும். தொடர்ந்து இந்த அரசு மதுபான கடையில 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபாய்க்கு திருப்பி சேர்த்து தான் விற்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இங்கே பாருங்க, நான் நேற்றே அது சொன்னேன். டெய்லி இதையே சொல்லிட்டு இருக்கிறோம். எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அரெஸ்ட் பண்ண வரலும் போகிறோம். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். இந்த மாதிரி ஆளை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், இதில் வந்து 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. ஒரு 10 பேர் செய்கிறத அத்தனை பேருக்கு மேலேயும் கொண்டு போய் போட்டிங்கனாக்க அவங்க எப்படி அவங்களுடைய மனசு இருக்கும், அவங்க எப்படி வேலை செய்வாங்க, ஒரு இன்வால்மெண்ட் போயிடும். அதனால் எங்கேயோ ஒரு 2 இடத்துல நடக்கிற தப்பை மொத்தமாக நடக்குதுன்னு கொண்டு போனீங்கன்னா நம்மளதுலேயும் தப்பு நடக்கிறது யாராச்சும் ஒருத்தர் பண்ணலாம், அது எல்லாத்து பேர்லையும் போட முடியுமா? அதனால் எங்கே தப்பு இருக்குதோ எங்களுக்கு தகவல் வருது, அந்த தகவல் பேரில் உடனே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹோம் செக்ரட்டரி வந்து அதை வந்து ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எம்டி வந்து தொடர்ச்சியாக வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸோடு பேசிகிட்டு இருக்காங்க. 99% நாங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்.